வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மீம்ஸ் மூலம் சிரிக்க வைக்கும் முகம், அந்த சிரிப்புக்கு பின்னாடி இத்தனை கஷ்டங்களா? இந்த நபர் யார் தெரியுமா? அவரே கொடுத்த நேர்காணல் இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் தினமும் நம்ம கண்ணில் படுறது பல மீம்ஸுகள், காமெடி வீடியோக்கள்லையும் ஒரு இளைஞன் டீ கப் பிடிச்சு சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி அடிக்கடி வரும். சில சமயம் கை சுடுற மாதிரி கூட நடிச்சு உடனே குபிர்னு சிரிக்க அந்த வீடியோவை பார்த்து நாம் சிரித்து கடந்து போயிருப்போம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை கதையை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நெஞ்ச கணக்கு கிடையாது. அந்தளவுக்கு அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாராம். அந்த வீடியோவில் இருக்க இளைஞரோட நிஜ பெயர் அருண்குமார். தெலுங்கானாவை சேர்ந்தவர். இப்போது சமூக வலைதளங்களில் மில்லியன் கணக்கானவர்கள் சிரிக்க வைக்கிற ஒரு முகமாக மாறியிருக்கிறாரு. ஆனால் இந்த பிரபலத்துக்கு பின்னாடி ஒரு சாதாரணமான கிராமத்து பையனோட கஷ்டமான வாழ்க்கை மறைஞ்சிருக்கிறது. அருண்குமார் படித்தது வெறும் 4ஆம் வகுப்பு வரைக்கும் தானா. குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் படிப்பை விட்டுவிட்டு ஒரு லாரி டிரைவரிடம் கிளீனர் வேலைக்கு போயிருக்கிறாரு. அப்போ அவரோட டிரைவர் நேரு படிப்பு தான் வாழ்க்கை அடிப்படைன்னு சொல்லி அருண்குமாரை மீண்டும் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறாரு. அருண்குமார் தன் முதல்ல வேண்டாம்னு சொன்னாராம். ஆனால் நேரு பிடிவாதமாக படிக்கணும்னு சொல்லி 10ஆம் வகுப்பு வரை படிக்க வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு மனிதர் காட்டிய அக்கறை தான் இன்றைக்கும் அருண்குமாருக்கு வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையாக மாறியிருக்கிறது. அன்னைக்கு அவர் படிக்க வச்சதா இன்னைக்கும் எனக்கு தைரியமாக யூடியூப் சேனலை தொடங்குற அளவுக்கு தன்னம்பிக்கை தந்துச்சுன்னு அருண்குமார் ஒரு பேட்டியில் உருக்கமாக சொல்கிறார். லாரி டிரைவர் ஒரு நாள் சொல்லிய ஒரு ஜோக்குக்கு அருண்குமார் சிரிச்ச அந்த இயல்பான சிரிப்பை வீடியோவாக பதிவு பண்ணி அதை சோசியல் மீடியாவில் போட்டதான் இன்றைக்கும் மீம்ஸ்களாக, ரீல்ஸ்களாக உலகம் முழுக்க பரவியிருக்கிறது. அந்த சிரிப்பு இப்போது பலருக்குமே ரியாக்ஷன் வீடியோவாக மாறி கோடிக்கணக்கான பேரை சிரிக்க வைக்குது. இன்றைக்கு அருண்குமார் தெலுங்கு சோசியல் மீடியாவில் ஒரு பிரபலமாக முகமாக மில்லியன் கணக்கான பேர் அவரை பின்தொடர்ந்து வராங்க. அடிக்கடி மீம்ஸ் வீடியோக்கள், காமெடி கண்டென்ட்னு போட்டு வராரு. சில ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கெஸ்டாக கூட கூப்பிட்ட அளவுக்கு அவரோட வாழ்க்கை முழுக்க மாறி இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா வெளிச்சத்துக்கும் பின்னாடி ஒரு காலத்தில் லாரி கிளீனர் வேலை பார்த்த ஒரு பையனோட வலி, வறுமை, போராட்டம் எல்லாத்துக்குமே மறைஞ்சுதான் இருக்கு. நம்ம சிரிச்சு கடந்து போற அந்த ஒரு வீடியோ ஒருத்தனோட வாழ்க்கையை மாற்றி திருப்பு முனைக்கு நினைச்சா சோசியல் மீடியாவில் சில நேரங்களில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு என்பதை புரிஞ்சுக்கலாம். இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, சிரிப்புக்கு பின்னாடி எல்லோருமே சந்தோஷம்தான் இருக்கணும்னு. சில சிரிப்புகள் வாழ்க்கையோடு சுமையாக கூட மறைஞ்சு வச்சிருக்கலாம். அதே நேரத்தில் சோசியல் மீடியா மூலம் சிலருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறி இருக்குது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.